ஒன்றிய காட்சி உமையவள் நடுங்க இருங்குளிற்று உரிவை போர்த்தனை நெருங்கி முத்தி நான்மறை ஐம்புலன் அடக்கிய அறுதொழிலாளருக்கு உறுதி பயந்தனை ஏழில் இன்னரம்பு இசைத்தனை என்று இருக்கு. ஒன்றிய காட்சி உமையவள் நடுங்கன்னா, ஒன்றிய காட்சினா எப்பொழுதும் சுவாமியை தரிசித்துக் கொண்டே இருக்கக்கூடியவள்னு அர்த்தம். வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை மூக்கே நீமுரலாய் என்பது அப்பசாமி திருவாக்கு. சாமி எப்பொழுதுமே அம்பாள் பார்த்து கொண்டே இருப்பாள். சாமி அம்பாள் பார்க்கவே சாமி நடனமாடுறார். அருமான வால்முகத்தால் அமர்ந்து காண அமரகணம் முடிவனங்கு ஆடுகின்ற பெருமானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளைன்னு அப்பசாமி திருவாக்கு. இப்போ ஒன்றிய காட்சி உமையவள் நடுங்கன்னா ஒரு யானையை ஏவனாங்க தார்காவண முனிவர்கள். தார்காவண முனிவர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா, மீமாம்சக சூத்திரத்தை பின்பற்றுகிறவர்கள், வேதத்தை ஒத்துக்கொள்கிறவர்கள் தான். ஆனால் வேதத்தில் 6 வகை பிரிவு சொல்லப்படுகிறது. அதில் சாங்கியம், யோகம், நியாயம், தர்க்கம், நியாயம் தர்க்கம் என்ன ஒன்று தான், வைசேடிகம், மீமாம்சகம். இந்த மீமாம்சத்துக்கு பூர்வ மீமாம்சகம்னு பேர், வேதாந்தத்துக்கு உத்தர மீமாம்சகம்னு பேர். இந்த முதல்ல இருக்கக்கூடிய 6 பேரும் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கருத்துடையவர்கள், உலகத் தோற்றத்திற்கு கர்த்தா தேவையில்லை என்ற கருத்துடையவர்கள். அதனால் தங்களுக்கு இன்பத்தை முத்தி இன்பத்தை கொடுப்பதற்கும் கர்த்தா இல்லை என்ற கொள்கை வேதத்தை ஒத்துக்கிறாங்க. அப்போ வேதத்தை ஏற்றுக்கொண்டு கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போ என்ன செய்வாங்க? மீமாம்சகர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட கிரியைகளை மட்டும் பெருசாக செய்கிறவர்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்விகளை செய்கிறது, கர்மங்களை செய்வது, இதை மட்டும் செய்வாங்க. இந்த கர்மத்தின் பயனாக அவர்களுக்கு முத்தி இன்பம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் என்று அவருடைய வாதம். அதை மறுத்து கடவுள் உண்டு, கர்த்தா உண்டு, கர்த்தாவால் தான் எல்லாம் நடக்கிறது என்பதை ஸ்தாபிதம் செய்வதற்காக தான் சிவபெருமான் பிக்ஷாடன மூர்த்தியாக தார்காவனத்திற்கு சென்று திருமாலை மோகினியாக மாற்றிக்கொண்டு அங்கு உள்ள பெண்களை எல்லாம் மயக்குகின்றார். சுவாமி ரிஷிகள் எல்லாம் மயக்குகின்றார். அப்போ அவர்களெல்லாம் புரிந்து கொண்டதுக்கு பிறகு சுவாமி அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிச்சார ஹோமம் செய்கிறார்கள். அதான் அந்த செய்வினை, பில்லி, சூன்யம்லாம் செய்கிற மாதிரியான ஹோமங்கள், அதனோட வேதத்தில் சொல்லப்பட்ட பிரயோகங்களை கொண்டு செய்கிறார்கள் சொல்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது அதில் ஏற்படுத்தப்பட்ட பொருட்களை கொண்டு சுவாமியை தாக்குறதுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்புனதில் ஒன்று பெரிய யானை. இந்த யானையை சுவாமி உரிச்சார். அப்போ என்ன பண்ணார்? யானைங்கிறது மிகப்பெரிய ஆகிரியாக இருந்தது. சுவாமி அதுக்குள்ளே புகுந்துட்டார். புகுந்த உடனே இறைவன் தான் தேச விளக்கலாம் ஆனாய் நீயேன்னு எல்லாவற்றும் உலகத்திற்கு ஒளி கொடுக்கின்றவன், உலகத்து ஒளியாய், உலகத்து உயிரானாயின்னார். அப்போ அந்த உலகத்துக்கு உயிராக ஒளியாக இருக்கக்கூடிய சுவாமி திடீர்னு யானைக்குள்ளே போயிட்டதுனால எங்கும் ஒரே இருள். கீர்த்தி என்பதற்கு யானைக்கு பேர். கீர்த்திக்குள்ளே கொஞ்ச நேரம் வாசம் பண்ணதுனால கீர்த்திவாசர்னு பேர். வழுவூர் சுவாமிக்கு பேர் கீர்த்திவாசர்னு பேர். யானை உரிச்ச தேவர் என்று சொல்லி சோழர் காலத்து திருமேனிகளுக்கெல்லாம் பேர் இப்படி தான் வச்சுருப்பாங்க. அப்போ யானையை உரித்து கொண்டு வெளியில் பிரகாசமாக, இப்போ லைட்டு கொஞ்சம் நேரம் ஆஃபில் இருந்துச்சு, திடீர்னு போட்ட உடனே கண்ணு கூசுமா, அதுபோல் சுவாமி இப்படி வெளியில் வந்த உடனே அதிக ஒளி புறப்பட்டதுனால அம்பாளுக்கு கண் கூசியது. அதனால தான் இங்கே உமையவள் நடுங்க என்று சொல்லுகின்றான். உடனே இடுப்பில் அமர்ந்திருந்த முருகப்பெருமான் அதோ அப்பா என்று காண்பித்தார். அந்த 2 காட்சியோடு கூட சுவாமி அங்கே இருப்பதை பார்க்கலாம். ஆணை உரிச்ச தேவர் கஜசம்ஹாரமூர்த்தி என்று இருக்கின்றார் திருவழுவூரில். அப்படி ஒன்றிய காட்சி உமையவள் நடுங்க இருங்கலிற்று, இரும்னா அந்த இடத்துல வலிமைன்னு பொருள், இருங்கலிற்று உரிவை போர்த்தனை, உரிவைங்கிறது தோலை போர்த்து கொண்டான் அர்த்தம். நெருங்கி முத்தி நான்மறை ஐம்புலன் அடக்கி அறுதொழிலாளர், இது எல்லாமே அந்தணர்களை பற்றி வருகிறது. முத்தி என்பது ஆகவனியம், கார்கபத்தியம், தட்சிணாக்கிடியம்னு பேர். இந்த அந்தணர்கள் வீட்டிலலாம் எப்பொழுதுமே அணையாது அக்னி எரிந்து கொண்டிருக்கும். அவர்களுடைய திருமணத்தில் நடக்கக்கூடிய அந்த ஹோமத்திலிருந்து அந்த அக்னி எடுத்து கை கொடுப்பாங்க. அந்த அக்னி அவர்கள் அணையாமல் தினமும் ஓம்பணும். அதில் அக்னிஹோத்திரம் அதை செய்து அதிலேயே அந்த அக்னியை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். நித்தியப்படி நித்தியாக்னி வளர்க்கணும். இந்த நித்தியாக்னி 3 தினப்படும், 3 சடங்கு அதில் செய்யலாம். ஆகவனியம்னா தெய்வ வழிபாட்டிற்குரிய சடங்குகளை அதில் செய்யலாம். கார்கபத்தியம்னா கிரகம், வீட்டுக்கு தேவையான சடங்குகள், வீட்டில் கல்யாணம் நடக்கும், பூம்சவனம் வளைகாப்பு நடக்கும், காதுகுத்து நடக்கும், வேறு மாதிரியான விசேஷங்கள் நடக்கும் பொழுது அப்போது அந்த ஹோமத்தை அதை பயன்படுத்திக்கிறது. அடுத்தது தட்சிணாக்னியம்னா தெற்கு பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய வேள்விகளை அதில் செய்வது. இது 3 வகை அக்னி அதில் செய்வதனாலே அது முத்தி என்று சொல்லப்பட்டது. நான்மறை என்பது 4 வேதங்களை ஓதுகிறது. ஆகவனியம், ஆகவனியம், கார்கபத்தியம், தட்சிணாக்னியம். நான்மறை அப்படிங்கிறது 4 வேதங்களை ஓதக்கூடியவர்கள். ஐம்புலன் அடக்கிய அந்தணர்கள் வேதம் ஓதும் பொழுது எப்படி இருக்கணுங்கிறாங்க? ஐம்புலன் அடக்கணும்னு சொல்லப்படுகிறது. எல்லாருக்குமே சொல்லப்பட்டிருக்கு. அடியார்களுக்குமே தொண்டர் 5 கலரும் அடக்கி என்று சொல்லுகிறார். 5 புலன்கள் அடக்கித்தான்
புலன் சிந்தனையை ஒருங்கு நினைந்து ஒன்றிருந்து நினைமின்கள்னு சொன்னார். அறுதொழிலாளர் 6 தொழில் செய்கிறவர்கள் அந்தணர்கள். ஈதல், ஏற்பித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஓதல், ஓதுவித்தல் என்று சொல்லக்கூடிய 6. வேதத்தை ஓதணும், அடுத்தவருக்கு ஓதுவிக்கணும். வேள்வியை செய்யணும், அடுத்தவருக்காக செய்விக்கணும். பொருள் தானத்தை அடுத்தவர் கொடுக்கணும், அடுத்தவர் கொடுப்பதை வாங்கிக் கொள்ள வேண்டும். ஈதல், ஏற்றல், ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல் என்று சொல்லக்கூடியதாக 6 தொழில். இது அறுதொழிலார் நூல் மறப்பர் என்று சொல்லி அரசன் ஒழுங்காக காவல் காக்கலன்னா அந்தணர்களும் இந்த நூல்களை மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரை பேசுகின்றார். அப்படி அறுதொழிலாளருக்கு உறுதி பயந்தனை 7 இன்னரம்பு இசைத்தனைன்னு சொல்லுகின்றார். 7 நரம்பு இந்த இடத்துல 7 ஸ்வரங்களை குறிக்கிறது. 7 நரம்புன்னு சொல்லப்படும் இந்த 7 ஸ்வரம். துத்தம், கைக்கிளை, வெள்ளரித்தாரம், ஒழியிலி ஓசைப்பண், கழுமப்பாடி என்று சொல்லி தமிழில் இந்த 7 ஸ்வரங்களுக்கும் பெயரை சொல்கிறார்கள் நம்முடைய காரைக்கால் அம்மையார். இது கர்நாடக இசை சங்கீதத்தில் சக்ஷமம், சரி ரிஷபம், சரி க காந்தாரம் அப்படின்னு சொல்லி சரி க ம மத்தியமம், ப நீ த ச நிஷாதம், தைவதம் என்று சொல்லி 7 ஸ்வரங்கள் இப்படி சொல்லப்படும். இதைத்தான் துத்தம், கைக்கிளை, விளரித்தாரம், ஒழையிலி, ஓசை, பண் என்று சொல்லி 7 ஸ்வரங்களாக தமிழில் சொல்கிறாங்க நம்முடைய காரைக்கால் அம்மையார். 7 ஸ்வரங்கள் தான். 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடலில் பாட்டு பாடுறாங்க. இதை மெர்ஜி பண்ணுறது மூலமாக தான் பல புதிய ராகங்கள் பிறக்கிறது. அதிலே ஒவ்வொன்றத்துக்கும் காந்தாரம்னா அதிலே அந்தர காந்தாரம்பாங்க, மத்திம ரிஷபம்பாங்க. இதெல்லாம் சங்கீதம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு சுரத்தையும் எப்படி மாற்றி பாடுவது, அதற்கேற்ப ராகங்கள் பிறக்கிறது, பாடல்கள் வெவ்வேறு பாடல்களாக உண்டாகிறது. அப்படி 7 இன்னரம்பு இசைத்தனை. இன்னரம்பு இசைத்தனா 7 சுரங்களை இசைக்கக்கூடிய யாழ் சுவாமி வீணை வைத்திருக்கிறார். கட்டங்கம் கையதோர் வீணையுண்டே கரைசேர் மிரற்றியம் கபாலியார்க்கேன்னு சொல்லுகின்றார். வேதம் ஓதி ஒரு வீணை ஏந்தி என்று சொல்லுகின்றார். பெயிறு தோழிபங்கன் மிக நல்ல வீணை தடவி என்று சொல்லுகின்றார். அப்போ இசைத்தனை 6 அமுதம் பயந்தனை. 6 வகை சுவையாக இந்த உலகத்தில் இருக்கின்றாய் என்று சொல்லுகின்றார். 6 சுவை என்னென்ன? இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு சொல்லிட்டேன், உவர்ப்பு, உப்புனா என்ன? உப்பு என்றால் சுவை என்று பொருள். உப்பு என்றாலே சுவை. சுவை என்பதுதான் சோத்துக்காகி உப்பிட்ட வரை உள்ளளவும் நினைன்னு சொல்கிறாங்க. உப்புனா நம்ம என்ன நினைத்துக் கொள்கின்றோம்? எல்லாமே பாருங்களேன், இனிப்பு, கார்ப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, இப்படித்தான் சொல்லுகின்றோம். கரிப்பு, எல்லாமே உப்பு தான். உப்புனாலே சுவைன்னு அர்த்தம். ஆனால் உப்பு மட்டும் அந்த கரிப்புக்கு மட்டும் அந்த உப்பு ஆக்கிட்டோம் நம்ம. இப்போ மிளகுங்கிறனால கறினாலே மிளகுன்னு தான் அர்த்தம். மிளகிட்டு செய்யக்கூடிய பொருளெல்லாம் கறின்னு ஆக்கிட்டோம். அது மாதிரி இங்கே உப்புனாலே நம்ம NaCl சோடியம் குளோரைட் சாப்பிட்றோமே, சாப்பாட்டுக்கு போட்டுக்கிறோம்ல, அந்த உப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். உப்புனா சுவை என்ற பொருள். அதில் 6 வகை சுவை இருக்குது. 6 சுவை திறத்தினில் அடியார்களுக்கு அமுது செய்யணும்னு சொல்லுகிறார் பெரிய புராணத்தில் சேக்கரார் சாமி. 4 விதத்தினில் 6 சுவை திறத்தினில் என்று காட்டுது. அப்படி 6 அமுதம் பயந்தனை விரலியர் கொட்டும் அழுத்த ஏந்தினை என்று சொல்லுகின்றார். விரலியர்னா இந்த இடத்துல ஆடல் பாடல் செய்கிறவர்கள். அவர்கள் வாசிக்கக்கூடிய 5 வகை கருவிகளை சாமி மகிழ்கின்றாருங்கிறார். 5 வகை கருவி: தோல் கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி, மிடருன்னா பாடுறதுன்னு அர்த்தம். ஆலநீழல் அன்றிருந்து அறநறி 4 கேட்க, 5க்கு அடுத்து 4 வருது. 4 பேர் சனகாதி முனிவர்களுக்காக சாமி ஆலவரச் செல்வனாக அமர்ந்து உபதேசம் செய்தார். அது சொல்லுகின்றார். நன்கு இனிது உரைத்தனை நன்றியில்லா முன்னீர் சூர்மா கொன்றுனர். சூரபத்மன் பெரிய மாமரமான் என்ன, தலைகீழ மரமான் என்ன கடல் மேலே. உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணார்? தன்னுடைய ஞான வேலை செலுத்தினார். அது 2ஆக சென்றது. அது சிவலும் மயிலுமாக மாறினதுன்னு சொன்னேன். அதை செய்தது யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய தந்தை யாரு? சிவபெருமான். அதான் சொல்லுகின்றார், நன்றியில்லா முன்னீர் சூர்மானா சூரன் மாமரமான் என்ன, அந்த மாவை கொன்ற அங்கு 2 வரை எரிந்த ஒருவன். அந்த சூரனை கொன்று மீதி 2 பேர், கஜமுகாசுரன் இன்னொருத்தன்
சிங்கமுகாசுரன் என்று பேர். இந்த 3 பேருமே ஆணவம் கண்மம் மாய என்று சொல்லக்கூடிய மும்மலங்களுக்கான அடையாளம் தான். அந்த இருவரை எரிந்த ஒருவன், அது யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு தாதை, ஒருவன் தாதை என்று சொல்லி அந்த ஒன்னோட நிறைவாகிறது. இதில் ஒன்றிய காட்சி 1, இருங்கலிரு 2, முத்தி 3, நான்மறை 4, ஐம்புலன் 5, அறுதொழில் 6, 7 இன்னரம்பு 7, திரும்ப 6 அமுதம், 5 விரலியர், 4 நால்வர், 3 முன்னீர், இருவரை 2, எரிந்த ஒருவன். 1லேருந்து 6 வரைக்கும் வந்து திரும்ப 5 4 3 2 1 என்று வந்து 6 வரைக்கும் தானே வந்து 7 வந்துருச்சு. 7 இன்னரம் வந்துருச்சு இல்லையா? ஒன்றிய காட்சி, இருங்கலிரு, முத்தி, நால்மறை, ஆமாம் 3 தீ, ஐம்புலன், அறுதொழில், ஆமாம் 4 5, அறுதொழில் பயந்தனை, 7 இன்னரம்பு இசைத்தனை, 6 அமுதம் பயந்தனை, 5 விரலியர், 4 கேட்க, முன்னீர் 3. முன்னீர்னா என்ன? முன்னீர்னா கடல்னு அர்த்தம். முன்னீர்னா கடல். அதான் முன்னீர் சூர்மானா கடல்ல தானே என்ன முன்னீர் சூர்மா. கொன்றங்கு இருவரை எரிந்த ஒருவன். ஆமாம் ஆமாம் ஆமாம். திரும்ப இன்னொரு செட்டு சொல்றார். ஒருமிடற்று இருவடி வாயினை. ஒரு மிடர்னா உலகத்தில் யாருக்கும் இல்லாததாகிய ஒரு மிடரு, கண்டம் கருப்பாக இருக்கிறது. இருவடிவு சுவாமி அம்பாளாக மாறினது. தர்மம் மூவகை, இருவடி வாயினை மூவகை உலகம்னார். மேல் கீழ் நடு என்று சொல்லக்கூடிய மூவகை உலகம் உணர கூறுவன 4 வகை. என்னது? புருஷார்த்தம், அறம்பொருள், இன்பம், வீடு. 4 சாமி கொடுக்கின்றார். இலக்கண இலக்கியம் என்னது? 4 வகை இலக்கணத்தை கொடுத்தார். அணிலக்கணம் நீங்களாக இருப்பது தான் 4 வகை இலக்கணம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு அப்படிங்கிற 4 இலக்கணத்தை கொடுத்தார். அப்போ 4 வகை இலக்கணம், இலக்கியம், நலத்தக மொழித்தனை, ஐங்கனை அவனோடு காலனை அடர்த்தனை. ஐங்கனை உடையவன் யாரு? ஐங்கரம் இல்லை, ஐங்கனை. கணைன்னு என்ன? அம்பு. 5 அம்பு உடையவன் யாரு? மன்மதன். அப்போ ஐங்கனை அவனோடு காலனை அடர்த்தனைனா மன்மதனை எரிச்சார், யமனை உதைச்சார். அறுவகை சமயம் இப்பதான் சொன்னேன். அறுவகை சமயம் என்னென்ன? அறுவகை சமயம் என்னென்ன? இப்பதான் சென்றப்பல சொன்னேன். சென்ற அமர்ப்பு அறுவகை சமயம் மீமாமுகிறீங்களா என்னெல்லாமே? வழக்கம். அறுவகை சமயம்னா பொதுவாக வேற என்ன சொல்றாங்கன்னா, இந்த சைவம், சாக்தம், கௌமாரம், சௌரம், காணாபத்தியம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அறுவகை சமயம் கிடையாது. உள்ளபடியே அறுவகை சமயம் என்பது சாங்கியம், யோகம், வைசேடிகம், நியாயம், பூர்வ மீமாம்சகம், உத்தர மீமாம்சகம் சொல்லக்கூடிய வேதத்துக்கு உட்பட்ட 6 நெறி தான். இந்த 6 நெறி தான். இதை விட்டுட்டு இந்த அறுவகை சமயம்னா இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம். அப்படி உண்டுடன் அறுவகை சமயம் நெறிமையில் வகுத்தனை. 7 ஓசை ராவணன் பாட. இப்போ திரும்ப 7 சரத்தை சொல்றார். அதை ராவணன் பாட. கீழே 7 நரம்புகளை கொண்ட சொல்லப்பட்டது. இங்கே 7 ஸ்வரங்களோடு கூட பாட்டு பாடப்பட்டதுன்னு சொல்றார். ராவணன் பாடினா என்ன பாடினா? சமகானம் பாடினா. பண்டை ராவணன் பாடி விந்தனர். ராவணன் பாட தாழ்வாய் கேட்டவன் கீழேருந்து பாடினா. அதனால தாழேர்ந்து வரக்கூடிய பாட்டை கேட்டு தலையலி பொருத்தினை. தலையலினா கருணை. கருணை கொடுத்தாய். ஆரிய சிந்தையாகி. ஆரிய சிந்தைனா அவன் மேல கோபத்தை நீக்கி. 60 சினம் இல்லையா? கோவப்படும்போது எந்த முடிவு எடுக்கக்கூடாது. வீட்டிலே கோவம் வரும். கூட இருக்கிறவங்களாம் கோவத்தில் எந்த முடிவு எடுக்க, யாரையும் திட்டக்கூடாது, பேசக்கூடாது. 60 சினம், மாறுவது மனம், சேருவது இனம், சேர்ந்துடும் திரும்ப. அதனால ஆரிய சிந்தையாகி ஐங்கதி. ஐங்கதினா வேகமாக போகிறதுன்னு அர்த்தம். ஐங்கதி தேரோடு திசைதள விடுத்தோன்.
அவனுக்கு என்ன கொடுத்தார்? தேர், வாள் எல்லாம் கொடுத்தார். தேருடைய திசைகளை விடுத்தோன் நாற்றோல் 4 தோல் உடைய சிவருமான், 4 தோல், முன்ன 2 கரம் பின்ன 2 கரம், பொதுவாக 8 சொல்லப்படும், 4 சொல்லப்படும். நலனே நந்தி பிங்கிரிடி என்று ஏற்ற பூதம் 3உடன் பாட. நந்தி பிங்கிரிடி, நந்தி மாகாளர் பிங்கிரிடி என்று அப்பர் சாமி சொல்லுகின்றார். பிங்கிரிடிங்கிறது சிவகணத்தில் உள்ள ஒரு பூதத்துக்கு பேர் பிங்கிரிடின்னு பேர். நந்தி மாகாளர்லாம் பூதகணத்தில் இருக்கிறவங்க. அவங்க எல்லாம் சாமி எப்படி பாடுறாங்களா? 3உடன் பாட. அது என்ன 3உடன் பாட? 3உடன்னா எடுத்தல், படுத்தல், நலிதல்னு சொல்லுவாங்க. ஆரோகணம் அவரோகணம். ஆரோகணத்தில் போகிறது, அப்புறம் கீழே இருந்து ஏற்றியே போகிறது, சரி மேலே போகிறது. அங்கே போய் சஞ்சாரம்னு சொல்கிறாங்க. சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு, 8வது கட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அங்கே சஞ்சாரம் பண்ணி திரும்பி கீழே இறங்குவாங்க. அது அவரோகணம் பேர். அதான் எடுத்தல், படுத்தல், நலிதல் என்று இதுக்கு பேர் தமிழில். ஆரோகணம் அவரோகணம் சஞ்சாரம் போல் இருக்காது. சரி, அந்த 3உடன் பாட இருகன் மொந்தை, 2 பக்கத்துலேயும் அடிக்கு பக்கத்தாக மொந்தை என்கின்ற வாத்தியக்கலம். இருகன் மொந்தை ஒரு கணம் கொட்ட, ஒரு கணம்னா பூதகணங்கள் ஆகிய கணங்கள் கொட்ட. மட்டு விரியலங்கள் மலைமகள் காண. மட்டுனா என்ன? மட்டுனா தேன், மட்டுனா தேன். விரைவு மட்டுவார் குழலி. எத்தனை தடவை சொன்னாலும் சொல்றது இல்லை யாரும். மட்டுவார் குழலி என்ன ஊரில் இருக்கிறாங்க? திருச்சியில் இருக்காங்களா, திருச்சிராப்பள்ளியில் இருக்காங்களா? திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறாங்க. திருச்சியில் ஊர் இருக்கா? திருச்சிராப்பள்ளி என்றாலும் தீவினை நரிச்சிராது நடக்குமே நடப்புறதாய். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? திருச்சிராப்பள்ளின்னு சொல்லணும். அப்போ அது கூட தீபார்த்தனை ஆகிட்டு போல தெரியுது. மட்டுவிரி அலங்கள் மலைமகள் காண. அலங்கள்னா மாலை. வெரி குட். மலைமகள் மாலை அணிந்திருக்கக்கூடிய அம்பாள் பார்க்க நட்டமாடிய நம்பனே பெருமானை அழைத்து, அதனால் சிறியன் சொன்ன அறிவில் வாசகம்னார். இது என்னவா? அறிவில்லாத வாசகங்கிறார் தன்னுடைய எழுகூட்டிருக்கிய அவர். எப்படி கட்டமைத்து பாடியிருக்கிறாரு. ஆனால் அவர் தன்னுடைய பாட்டை எப்படி சொல்லிக்கிறாரு? சிறியன் சொன்ன அறிவில் வாசகம். வரிதன கொள்ளாயாகல் வேண்டும். இது ஒன்றுமே இல்லாமல் வளம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி நீ விளக்காமல் இருக்க வேண்டும். வெறிகமழ் கொன்றையோடு வெண்ணிலவு அணிந்து. வெறினா வாசனை. வெரி குட். வெறிகமழ் கொன்றையோடு வெண்ணிலவு அணிந்து. வெண்ணிலவுனா என்ன? பிறை. நிலானா என்ன? நிலானா என்ன? நிலானா சந்திரனுடைய ஒளிக்கு பேர் தான் நிலா. சந்திரன் பிறை, சந்திரனுடைய ஒரு வடிவத்துக்கு வேறு பிறை. நிலவு என்பது சந்திரனுடைய ஒளிக்கு பெயர். சூரியனுடைய ஒளிக்கு பெயர் என்ன? கதிர். அதே போல சந்திரனுடைய ஒளிக்கு பேர் நிலா. அது ஆகி வருது நிலாவுக்கு. நிலா நிலா ஓடிவன் இல்லாமல் ஓடிவன் நிலவி இருக்கிறது. வெண்ணிலவு அழிந்து கீதம் பாடிய அண்ணல் சாமியே பாட்டு பாடுறார். என்ன பாட்டு பாடுறார்? தனியாக பாட்டு பாடுவார். வண்ணங்கள் தாம்பாடி வளைக வந்து அப்புறம் சாமி திருவாக்கு. பாதம் சென்னியில் பரவுவன் பணிந்து. அந்த பெருமானுடைய திருவடியை என்னுடைய சிரசிலே சூடி வணங்குவன். பணிந்தேன் என் பாதம் பரமேட்டி. பரமேட்டின்னு அழைக்கிறார். என்னுடைய திருவடியை வணங்குகின்ற பரமேட்டிவாள் நீ நீரணிந்தால் வாயில் அமர்ந்தாய். நீரணிந்து அளவாயில் அமர்ந்தாய். எங்க இருக்கிறாரு? இப்போ இந்த எழுகூட்டிருக்கு யார் மேலே பாடப்பட்டிருக்கு? மதுரை சுவாமி மேலே தான் பாடப்பட்டிருக்கு. மதுரன்னி மணாலன்னி மதுரையாள வாயிலாய் சதுரன்னி சதுர்முகன் கபாலவேந்து சம்புவே என்று கொண்டாடுகின்றார் ஞானசம்பந்தர். நீ நீரணிந்து ஆளவாயில் அமர்ந்தாய். தனிந்து என்மேல் மெய்யறிவு தீர. மெய்யறிவு தீர என்றார். மெய் எரிவுன்னா உடம்பு எரியுதான் அவருக்கு. ஆளவை பெருமானை நோக்கி நக்கீர் என்ன பண்றாரு? என் மேல உள்ள எரிப்பு தீரணும் அப்படின்னு என்ன பண்ணுகிறார்? எரிவு தீர பணித்தருளு.
வேதியனை. அப்போ ஆமாம், மெய் எரிவுனா மெய் உடம்பு எரியுது. ஏன் எரிஞ்சுது? சுவாமி நெற்றிக்கண்ணில் சுட்டுட்டார். அப்போ நெற்றிக்கண் சுட்டப்பட்டு நெருப்பு தகிதகிச்சுட்டு இருக்கும்போது இந்த எரிகுட்டு இருக்கை பாடியிருக்காரு தெரிஞ்சுக்க முடியும். இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு நீங்கள் தெரியுது பாருங்க. இல்லை, இந்த விஷயமே பல பேர் தெரியாது அன்னைக்கு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இவர் சங்க பாடல், சங்க காலத்தில் இருந்த புலவர் தான் இதை பாடியிருக்காருங்கிறது தெரியுது. நக்கீரர் தான் அதை பாடினாருங்கிறது தெரியுது. பெருமாடி நெற்றிக்கண்ணில் எரிப்பட்டவர் யாரோ அவர் தான் அதை பாடியிருக்காருன்னு தெரியுது. அளவாய் பெருமாண்டே உடம்பு எரிச்சல் நீங்க பாடுறது. இப்போ இந்த நாமளும் பாடலாம். உடம்பு ஏதோ எரியுது, சூடு தாங்க முடியலன்னா இப்போ எல்லாரும் பாட வேண்டியது தான். அதெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க. பத்தாலும் அரமேட்டினா மேலானவன் அர்த்தம். ஆமாம். மெய்யறிவு தீன பணித்தருள் வேதியனே ஐயிர ஒன்றின்றி அமர்ந்துன்னார். ஐயிர ஒன்றின்றி, ஐயுறன்னா சந்தேகமே இல்லாமல், என்மேல் எந்த ஒரு வழக்கம் இல்லாமல், என் மேலே எந்த கோபமும் இல்லாமல் நான் அமைத்து இந்த எழுகூட்டு இருக்கையில் அமர்ந்து எனக்கு அருள் பண்ணேன் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறார். அது இந்த பிரபந்த நிறைவாக விளங்குச்சா?